ரௌத்திரம் பழகு. மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் தான் குறிஞ்சி மண் என்றிடுவார். மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் தான் குறிஞ்சி மண் என்றிடுவார். குரங்குகள் விளையாடும் குன்றுகளினுள் மரம் செடி அசைந்தாடும். குரங்குகள் விளையாடும் குன்றுகளினுள் மரம் செடி அசைந்தாடும். குன்றுகள் நிமிர்ந்து நின்று கிராமத்தை காக்கும், மக்களை மடியில் தாங்கும். குன்றுகள் நிமிர்ந்து நின்று கிராமத்தை காக்கும், மக்களை மடியில் தாங்கும். திருவண்ணாமலைனா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அண்ணாமலையார் கோயிலும் கார்த்திகை தீபமும் தான். சென்னையில இருந்து 3 மணி நேர தொலைவில் இருக்கிற திருவண்ணாமலையில அண்ணாமலையார் இருக்கிற மலையை தவிர்த்து 2 முக்கியமான மலைகள் இருக்கு. கவுத்தி, வேடியப்பன் அப்படின்ற இந்த மலைகள்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு தாது இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்களாம். ஆனா கடந்த 2005ஆம் ஆண்டு தான் முதன்முறையா ஒரு தனியார் நிறுவனம் அந்த இரும்பு தாதை தன்னுடைய தேவைக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இப்படி முடிவு செஞ்ச நாள்ல இருந்து அந்த பகுதி மக்கள் அந்த தனியார் நிறுவனம் வந்து இரும்பு தாதை எடுக்க கூடாது அப்படின்னு கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சப்போ நாங்கள் அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு போனோம். எங்களோட அந்த மக்களை பார்க்கறதுக்கு அழகேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இந்த இரும்பு தாது எடுக்கிறாங்கன்ற விஷயம் வந்து எங்களுக்கு இப்போ 2009 தான் எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு கனிம வள நிறுவனமும் ஜின்னால் என்கின்ற அந்த தனியார் நிறுவனமும் வந்து இதில் வந்து செய்கிறாங்க. அப்போது தமிழ்நாடு அரசை சார்ந்த தமிழ்நாடு அந்த கனிம வள நிறுவனத்தோட பங்கு 1 அந்த இதில், மீது 99% வந்து ஜிண்டால் என்கின்ற ஒரு கம்பெனிக்கு தான் பண்ணுறாங்க. அவர்களோட கம்பெனி வந்து ஏற்கனவே சேலத்தில் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க கஞ்சமலை என்கின்ற அந்த மலையும் இதையும் சேர்த்து வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 1 மில்லியன் டன் இரும்பு தாதை இங்கேருந்து எடுக்கிறதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த அறிக்கையில் தான் நாங்கள் பார்க்கும்போது 1 மில்லியன் டன். அப்போ இங்கே வந்து இரும்பு தாது எவ்வளோ இருக்குனாக்கா 47% வந்து இரும்பு தாது இருக்குது அப்படின்றத அந்த அறிக்கையில் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த மலை கவுத்தி வேடியப்பன் அப்படின்ற இந்த மலைகள் மேல கைய வைக்கிறதுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்கிற 60 கிராமங்கள்ல ஒருத்தர் கூட சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்றத எங்களுக்கு தெளிவா சொன்னார். பாதிப்பு 50 கிராமங்களை தாண்டி இருக்கும் என்கின்ற ஒரு அச்சம், பயம், அதையும் தாண்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பாதிக்கிற போது அதுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்வது, ஆதரவு கொடுக்குதுன்ற முறையில் இப்போ செயல்பாடு என்பது மாறிட்டு. நாங்கள் போன முதல் கிராமம் இனாம் காரியந்தல் அப்படின்னு ஒரு கிராமம். ஒரு 500 குடும்பங்கள் வசிக்கிற இந்த கிராமத்தில் பெரும்பான்மை மக்கள் பண்ணுறது வந்து விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான். இனாம் காரியந்தல் கிராமம் அதிகாலையில் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. மழை நிறையா கிடைக்கிற காலத்தில் இங்கே நிறையா தண்ணி இருக்கும். நாங்கள் போனது வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால தண்ணிக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருந்தது. அதனால் காலங்காத்தால நிறைய பேர் குழாயடியில் நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். வேடியப்பன் மலையடிவாரத்தில் முதல்ல இருக்கிற கிராமம் இந்த கிராமம் தான். நாங்கள் அந்த கிராமத்தில் ஜீவான்னு ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க வந்து வேடியப்பன் மலை அடிவாரத்தில் இருக்கிற முதல் வீட்டில் இருக்கிறாங்க. நான் தூங்கி எழுந்தோடனே இயற்கையாக அந்த மலையை தான் பார்ப்பேன். எனக்கு மலைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் மலை தான் பிடிக்கும். அவ்வளோ இயற்கையாக இருக்கிற மலை, மூலிகை குணமடைந்த மலை இது. சுற்றி இருக்கிற மரம் செடி கொடிலாம் உட்காந்து ரசிப்பேன். பூக்கள்லாம் பூத்துருக்கும். அதை தை மாதம் பிறந்தா மழை பெஞ்சா பூக்கள்லாம் பூத்துருக்கும். அப்போல்லாம் பார்த்து ரசிப்பேன்.
நிறைய மான்கள்லாம் நிறைய இருக்குது. மான்கள், மயில்கள் நிறைய இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இரும்பு தாது இருக்குது, எடுக்க போகிறோன்னு பேசிக்கினாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு விவரம் சரியாக தெரியாது. 2010 போல் இருக்குது. 2010 வந்து எடுக்கத்தான் பேசிக்கினாங்க. ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணி நிறுத்திட்டோம். இப்போ எங்களுக்கே தெரியாது. ஏதோ யாரோ ஜட்ஜு வந்தாங்க, போனாங்க, எங்களுக்கு தெரியாத கொடி நட்டாங்க, என்னமோ பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்தாங்க போனாங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டு கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டு எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் விட மாட்டோம். மலையை நம்பி வாழுகின்றோம், நிழலில் தானே துயரை தீர்ப்போம். மலையை நம்பி வாழுகின்றோம், நிழலில் தானே துயரை தீர்ப்போம். நிழலில் தானே துயரை தீர்ப்போம். நிழலில் தானே துயரை தீர்ப்போம். ஆடு மாடு மேய்த்திடுவோம், வயிறு நிரம்ப வாழ்ந்து வருவோம். ஆடு மாடு மேய்த்திடுவோம், வயிறு நிரம்ப வாழ்ந்து வருவோம். நாங்கள் அவங்க கிட்ட உங்களுக்கு மலை முக்கியமா இல்லை நாட்டோட முன்னேற்றம் முக்கியமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் அவங்க போராட்டத்தோட சாராம்சத்தை எங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்தது. எங்களுக்கு விவசாயமே அதுதான் எங்களை சார்ந்த தொழிலே அதுதான். விவசாயமும் கால்நடையும் தான். அதை விட்டுட்டு நீ போய் மண்ணு வாரு, கல்லெடு, அரை அதெல்லாம் சொன்னா எங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்களே வர வேணான்றோம். நாங்கள் எங்கள் விவசாயத்தை பார்த்துன்னு எங்கள் காலத்தை ஓட்டின்னு நாங்கள் போயிடுவோம். விவசாயம் இல்லைன்னா உங்களுக்கு சோறையை நாங்கள் போட வேண்டியதாக இருக்குது. விவசாயத்தை சார்ந்து தான் மக்கள்லாம் இருக்கிறாங்க. கிராமத்தில் வர்றது தான் நகரத்துக்கு போகுது, நகரத்தில் இருந்தால் கிராமத்துக்கு வருது. நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்களே சாப்பிட முடியும். விவசாயத்தை அழிச்சிட்டு இரும்ப தூங்கிட்டு வந்து துண்ணுங்கன்னா துண்ணுவாங்களா? எங்களுக்கு விவசாயம் தான் பிடிக்கும். நாங்கள் வந்து அவங்க எங்களுக்கு வேலை கொடுக்கறத விட நாங்கள் 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு போவோம் விவசாயத்தில். கருவாடு 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 வாங்கம்மா வாங்க, வாங்கண்ணா வாங்க, வாங்கக்கா வாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து ஒரு கருவாட்டு வண்டி வந்துச்சு. அந்த கருவாட்டு வண்டியில் கருவாடு வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. சரி, அவங்க கிட்ட உண்மையிலே இந்த மலையை எடுக்கிறத பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தோம். கருவாடு, செல்சி கருவாடு, பலாப்பொடி கருவாடு, மதவெந்த கருவாடு, நெத்திலி கருவாடு, பால்சரா கருவாடு, துண்டு கருவாடு. நாங்கள் இந்த மலையை எடுக்க போகிறாங்களாமேன்னு கேட்க ஆரம்பித்த உடனே அவங்களோட பதில்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக வருது. எங்களை மீறி இந்த மலையில் நீங்கள் கையை கூட வைக்க முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. எப்படின்னா போக முடியும்? படிக்கிற பசங்க எல்லாம் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப வறுமையாகுது. இந்த மலையை இடிச்சிட்டு நாங்க எங்க போறது? நான் போகலாம் விட மாட்டோம். 60-70 வருஷமா நாங்க அங்கத்தான் கேறோம். எவன் வந்தாலும் மலையை இடுக்க விட மாட்டோம். நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்க எங்க போறது? ஆடு மாடு வரல. இப்ப தண்ணிக்கெல்லாம் ரொம்ப வறுமையா இருக்குது. நாங்க எங்க போறது? இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ரொம்ப வறுமையாகுது. நாங்க எங்க போறது? கருவாடு வாங்க வந்தவங்கள மாசின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பயங்கர தெளிவா எங்க ஆடு மாடுகள் எல்லாம் அங்கதான் போய் மேய்க்கிறோம், அங்க அத்தனை விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, நீங்க மலையை எடுத்தீங்கன்னா நாங்க எங்க போவோம்னு கேட்டாரு. மாசியும் இனாம் காரியந்தல் கிராமத்திலே தான் இருக்காரு. அவர் வந்து அந்த கிராமத்துல குறி சொல்ற ஒரு ஆள். இந்த கவுத்தி வேடியப்பன் மலைகள்ல வேடியப்பன் அப்படின்னு ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிக்கு ஒரு தனி கோயிலும் இருக்கு.
மாசிக்கிட்ட அந்த மலைக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து சின்ன வயசுலேருந்து நான் அங்கே தான் ஆடுகள் மேய்க்க போகிறேன், நான் இங்கே போவேன் அங்கே போவேன்னு அந்த மலையை பற்றி அத்தனை கதை சொல்கிறாரு. அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு சொல்கிறாரு, என்னென்ன பறவைகள் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு எங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் மாசி. நிறைய இதில் தான் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு எனக்கு 41 நடக்குது. சின்ன புள்ளிருந்தா எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து இந்த மலை தான் எனக்கு அம்மா தாய். மலை தான் தாய். கலாப்பழம், பூலாப்பழம், சொடலி பழம், சூரப்பழம், சொத்தக்கலாப்பழம் இது எல்லாம் பிரித்து சாப்பிட்டு நாங்கள் அங்கே தான் பழச்ச இடமே. நாம்பெல்லாம் எங்கன்னா போகுது. அதுக்காக இந்த மயில இருக்கிற பொருள் எடுத்தால் தானே நாடு முன்னேறணும். அப்போ இந்த விலங்குகளை பூரா சாவடிக்கலாமா? அது நாடு முன்னேறலாமா? ஒரு உயிரை கொல்லலாமா? அதுங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம். அந்த உயிரிங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம். அந்த உயிரிங்களுக்கு நல்லான்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். புரியுதா? ஓடு பேர்தான் உமி பேருக்கும். உண்மை இல்லாத ஓடு பேர் தின்னா பிரயோஜனம். ஓடு மாத்திரம் கையில் இருந்த சாப்பாடு சோறு வளைஞ்சா தானே. அதனால் இதுங்கெல்லாம் இருந்தாக்கா ரொம்ப இயற்கையான இடம் நல்லா இருக்கும். நாடு சேம்பரமாக இருக்கும். இந்த மழை அழிச்சோம்னாக்கா நாடு சேம்பரமே ஆகாது. அப்படி அப்படியே அழிஞ்சிக்கின்னு தான் போகும். இந்த வேடியப்பன் மலையில இருக்கிற வேடியப்பன் சாமியோட கோயிலுக்கு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விசேஷமான நாட்கள்னு அவர் சொன்னார். நாங்க போனது ஒரு திங்கக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு போனோம். தெய்வமாய் தொழுதிடுவார் குன்றின் மேலோரு தலைவனை நிறுத்திடுவார். தொழுதிடுவார் குன்றின் மேலோரு தலைவனை குழந்தைகள் கோடுகளாய் வரைந்து விடும் மலைகளோ மறந்திடுமா? குழந்தைகள் கோடுகளாய் வரைந்து விடும் மலைகளோ மறந்திடுமா? காலங்கள் கடந்து நிற்கும் மலைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் என்பீர்? கடந்து நிற்கும் மலைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் என்பீர்? மாசி எங்க கிட்ட பேசுறப்போ இந்த மலையில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட யாருனாலையும் அள்ள முடியாது அப்படின்னு தெளிவா சொன்னாரு. ஜீவாக்காவும் அதுதான் சொன்னாங்க. இனாம் காரியந்தல் கிராமத்துல எங்க கிட்ட பேசினவங்களும் இதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. நம்மள மாதிரி நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மலை வந்து இயற்கையா நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தா நம்ம அங்க போய் குப்பை போட்டு வருவோம், ஒரு கோயில் இருந்தா அங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம். நம்மளுக்கும் மலைக்குமான உறவு அதோட முடிஞ்சிருது. ஆனா இனாம் காரியந்தல் மாதிரி கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் மலைக்குமான உறவு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அங்கதான் அவங்க சாமி இருக்கு, அந்த மலை தான் அவங்களுக்கு மழை கொடுக்குது, அங்கதான் அவங்க ஆடு மாடுங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, அந்த மலையினாலதான் அவங்க ஊர்ல விவசாயம் நடக்குது, அதனாலதான் அவங்க சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட மலையை அந்த மக்கள் ஒரு இரும்பு தாது இருக்கு அப்படின்றதுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது எங்களுடைய சொத்து. ஆனா இந்த மலை அழிச்சிடலாம். இது மாதிரி மலை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இயற்கையை அழிச்சே மறுபடியும் உங்களால உருவாக்கி கொடுக்க முடியாது. அதனால நாங்க கண்டிப்பா விட மாட்டோம். தெய்வமாய் தொழுதிடுவார் குன்றின் மேலோரு தலைவனை நிறுத்திடுவார். தெய்வமாய் தொழுதிடுவார் குன்றின் மேலோரு தலைவனை நிறுத்திடுவார்.